ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தேவிஸ்ரீ கதைகள். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை காதலியின் சுயமரியாதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவிஸ்ரீ கதைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கதை கேட்கலாம். அனிதாவை இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க. அவள் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தா. அனிதா ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அனிதாவும் ரகுவும் கல்லூரி தோழர்கள். 2 பேரும் ஒரே காலேஜில் தான் படித்தாங்க. 2 பேரும் வேறு வேறு கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்காங்க. அனிதாவோட அப்பா அனிதாவுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தாங்க. இது தெரிஞ்சதும் அனிதா, அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம்ப்பா, நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தங்கச்சிக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், நான் அப்புறம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அனிதாவோட அப்பா, என்னம்மா அனிதா நீ என்ன பேசுகிற? அக்கா நீ இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிம்மா கல்யாணம் பண்ண முடியும்? என்னம்மா இது? இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் நாள் ஆகட்டும், நம்ம தங்கச்சியோட கல்யாணத்தை முதல்ல பார்த்துடலாம். அதற்கு அவள் அப்பா, அம்மா இப்போ தான் அவள் காலேஜ் முடிச்சிருக்கா, அவளுக்கு இன்னும் ஒரு 2 வருஷமாவது ஆகணும். நீ காலேஜ் முடித்து 4 வருஷம் ஆகிடுச்சு, உனக்கு ஏற்கனவே 25 வயசு ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா தான் உனக்கு கரெக்டாக இருக்கும். வருஷத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னப்பையும் இப்படி தான் வேண்டான்னு சொன்னேன். அப்போ சரி பரவாயில்ல, சின்ன பொண்ணு கொஞ்சம் நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் விட்டேன். அப்போ ஓகே. இப்போ 25 வயசு ஆகிடுச்சு, இதுக்கு மேலாம் லேட் பண்ண முடியாது. அனிதாவின் அப்பா மிகவும் கண்டிப்பாக பேசியதை பார்த்ததும் அனிதாவின் முகம் மாறியது. அவள் முகம் மாறியதும் அவள் அப்பா, என்னம்மா என்ன ஆச்சு? அவர் அப்படி கேட்டதும் அனிதாவின் குரல் தழுத்தழுத்தது. இல்லைப்பா, என் காலேஜில் அவர் என் காலேஜ் ஃப்ரெண்டு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று கூறினாள். அனிதாவின் அப்பா இதை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அவர் சிறிது அதிர்ந்து போனார். அவர் சிறிது நாட்கள் யோசித்து அனிதாவின் அம்மாவுடன் கலந்து ஆலோசித்து விட்டு அனிதாவிடம், சரிம்மா அவரை வந்து பேச சொல்லு அப்படின்னு சொன்னார். அனிதா இதை மிகவும் சந்தோஷமாக ரகுவிடம் கூறினார். ரகு அவனுடைய வீட்டில் பேசி அவன் சம்மதம் வாங்கினான். இன்றைக்கி ரகுவோட வீட்டிலேருந்து எல்லாரும் அனிதாவை பொண்ணு பார்க்க வராங்க. அனிதா ரெடி ஆகும்போது அவள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவள் ஃபோன் எடுத்து பார்த்தா. மெசேஜை ரகு தான் அனுப்பியிருந்தான். சாரி அனிதா, இன்றைக்கி என்னால் வர முடியாது அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தான். அனிதாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியல. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் வரலையா இல்லை யாருமே வரலையா? அனிதாவோட இந்த மெசேஜ்க்கு பதில் அனுப்பின ரகு, இல்லை அனிதா, நான் மட்டும்தான் வரல, அவங்க எல்லோரும் வந்துட்டுருக்காங்க, அவங்க ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, பாதி தூரத்தில் இருப்பாங்க. இந்த மெசேஜை பார்த்ததும் அனிதாவுக்கு ஒன்றும் புரியல. அவள் சற்றே குழம்பி போனாள். ரகு குழப்பாதீங்க, கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். எனக்கு பதிலளித்த ரகு, எனக்கு திடீர்னு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல, என்னால் எழுந்து நிற்க கூட முடியல, நான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன், எனக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்கு என்று மெசேஜ் அனுப்பினான். இப்போ என்ன செய்கிறதுன்னு புரியாமல் கொஞ்சம் அதிர்ச்சியோடையும் ஒரே குழப்பத்தோடையும் உட்காந்துருந்தான். அந்த நேரத்தில் கரெக்டாக ரகு வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. அனிதா வீட்லேயும் ரகு வீட்லேயும் மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. அனிதா காஃபியோடு வந்தா. அனிதா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு உள்ளே போனான். ரகுவோட அம்மா அப்பாவும் அனிதாவோட அம்மா அப்பாவும் மற்ற எல்லா விஷயங்களையும் பேச ஆரம்பித்தாங்க. அனிதாவோட அப்பா, நமக்கு பசங்களோட சந்தோஷம்தான் முக்கியம், அதனால் நம்ம நல்ல விதமாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் கேட்டுக்கொண்டிருந்த ரகுவோட அம்மா பொறுமையாக ஆரம்பித்தாங்க. நீங்கள் பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்னு கேட்டாங்க. அனிதாவோட அப்பா, எனக்கு 2 பொண்ணுங்க தாம்மா, என்னோடய சொத்து எல்லாமே என் பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் சரி பாதி அவர் பதிலளித்தார். ஆனால் ரகுவின் அம்மாவின் கேள்வியை சற்றும் எதிர்பாராத அனிதா சற்றே அதிர்ச்சி அடைந்தாள். இந்த கேள்வியை அவள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இன்றைக்கி காலகட்டத்தில் வரதட்சணை ஒன்றும் புதுசு இல்லை, அது சாதாரணமாக நடக்கிறது தான். ஆனாலும் இது பெரியவங்களாக பார்த்து நடக்கிற கல்யாணம் கிடையாது. ரகுவுக்கும் அனிதாவுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்ததுனால இந்த கல்யாணம் நடக்குது. அதனால் இந்த கேள்வியை அனிதா சுத்தமாக எதிர்பார்க்கல. ரகுவும் இல்லாததுனால அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பா, பசங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தேன். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் நல்லாவே செய்வோம். என் சொத்து 2 பொண்ணுக்கும், என்னால் முடிஞ்சதை நான் என் பொண்ணுக்கு போடுவேன், கல்யாண செலவை நாங்கள் பார்த்துக்குறோம். பொறுமையாக பேசினார். திரும்பவும் ரகுவின் அம்மா, அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ போடுவீங்கன்னு தெளிவாக சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல, வெளியில் சொல்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல. ரகுவின் அம்மா இப்படி கேட்டதும் அனிதாவின் அப்பா, இல்லைம்மா என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது என்று கூறினார். அதற்கு ரகுவின் அம்மா, நாங்கள் எவ்வளோ போடுங்க அவ்வளோ போடுங்கன்னு கேட்கல, எவ்வளோ போடுறீங்கன்னு தானே கேட்குறோம். அனிதாவின் அப்பா திரும்பவும் பொறுமையாக, எவ்வளோ போடுறேன்னெலாம் சொல்ல முடியாது, இஷ்டம் இருந்தால் நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்போது ரகுவோட அம்மா, போன மாதம்தான் என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு 100 பவுன் போட்டாங்க. அவனுக்கு இத்தனைக்கும் வழுக்கத்தலை. அவனுக்கு 100 பவுன் போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணாங்க. என் பையனுக்கு என்ன குறைச்சல், நல்லா படிச்சிருக்கான், நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறான்,
நீங்கள் எவ்வளோ போடுறீங்கன்னு தானே நாங்கள் கேட்குறோம், எவ்வளோ போடுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போது அனிதாவோட அப்பா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லேம்மா, என் பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன். ஆனால் எவ்வளோன்னு நான் சொல்லிட்டு செய்யணுன்றது கிடையாது. நம்ம எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சோன்னா நீங்கள் கேட்குறதும் சரி, நான் சொல்கிறதும் சரி. ஆனால் முறைப்படி செய்யும்போது கூட என் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவ்வளோ அவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அப்படி ஒரு இடத்துல என் பொண்ணை நான் கட்டி கொடுக்க மாட்டேன் என்று தீர்க்கமாக பேசினார். அவர்களுக்குள் வாக்குவாதம் முத்த ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் ரகுவோட அக்கா, அம்மா கொஞ்சம் அமைதியாக இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் என்று தன் அம்மாவை சமாதானப்படுத்தினார். பின்னர் அவர்கள் கொஞ்ச நேரம் சாதாரணமாக பேசி கொண்டிருந்து விட்டு அவர்கள் கிளம்பினர். ரகுவுக்கு உடம்பு சரியில்லாததால் அனிதா அன்று ரகுவிடம் எதுவும் பேசவில்லை. அவள் ரகுவுக்கு உடம்பு சரியாகும் வரை காத்திருந்தாள். கொஞ்ச நாள் கழித்து ரகு அனிதாவுக்கு ஃபோன் பண்ணான். அப்போ அனிதா சொல்கிறத எதையுமே அவன் கேட்கல. அப்போ ரகு, சரி அம்மா இப்போ என்ன கேட்குறாங்களோ, நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம்ல, அப்போ அம்மா என்ன கேட்குறாங்களோ அதுக்கெலாம் அவங்க அப்பாவை சரின்னு சொல்லிவிடு. இப்படி ரகு சொல்ல, இது சற்றும் எதிர்பாராத அனிதா, என்னங்க சொல்கிறீங்க என்று கேட்க, இல்லை நான் நகைக்கெலாம் ஆசைப்படல, உங்கள் அப்பா என்ன போடுறாங்களோ அதை போட்டுட்டோம், மீதி நகையை நான் போடுறேன் உனக்காக அப்படின்னு சொல்ல, அதுக்கு அனிதா, இது நகை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, உங்கள் அம்மா கேட்காமலே எங்கள் அப்பா நல்லாவே பண்ணுவாங்க, ஆனால் இது அது சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது மொத்தமாகவே அரேஞ்ச்டு மேரேஜாக இருந்தால் அது வேறு விஷயம், அவங்க எவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னு கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் நம்ம விஷயம் அப்படி இல்லை. எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்போ நகை டிமாண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியாக படலை என்று அனிதா தொடர்ந்து பேச ரகு அவளை சமாதானப்படுத்தினான். அனிதா, நான் சொல்கிறத கேளு, நான் ஒன்றும் நகைக்கு ஆசைப்படல, நான் அந்த நகையை போட சொல்லியும் நான் சொல்லலை, உங்கள் அப்பா ஒத்துக்க சொல்லு, நான் அந்த நகையை உனக்காக போடுறேன் அப்படின்னு திரும்பவும் அவன் சொன்னதையே சொன்னான். ஆனால் இந்த விஷயத்தில் அனிதாவுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் அவள் அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலை. கொஞ்ச நாள் கழித்து பெரியவங்களாம் திரும்பவும் பேசினாங்க. திரும்பவும் அதே மாதிரி பிரச்சனை வந்தது. ஆனால் ரகுவோட அம்மா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்த அனிதாவோட அப்பா, இல்லைங்க, இது சரிப்பட்டு வராது, நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிட்டேன், நீங்கள் எவ்வளோ போடுவேன்னு சொன்னால் தான் நம்ம அதை தொடர்ந்து பேசணுன்னா நம்மளால் இதை பேச முடியாது என்று சொன்னார். என் பொண்ணு நான் சொன்னால் கேட்டுக்குவா, நீங்களும் உங்கள் பையன்கிட்ட சொல்லுங்கள், இது சரிப்பட்டு வராது, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ரகுவோட அம்மாவும், சரி நாங்கள் ரகுக்கிட்ட பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. ரகு அனிதாவுக்கு ஃபோன் செய்தான். அவளை பார்க்க முயற்சி செய்தான். அவர்கள் பார்க்கும் ஒரு நாளில் அனிதா, இப்போ கூட பரவாயில்ல, உங்கள் அம்மா எவ்வளோ போடுறாங்கன்னு கேட்காம இருந்தால் போதும், நான் எங்கள் அப்பா கிட்ட எப்படியாவது அழுது சமாதானப்படுத்திடுறேன், தயவு செஞ்சு உங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இப்போ கூட ரகு அவன் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தான். இதுக்கு மேலே பொறுக்க முடியாது அனிதா. சரி ரகு, அப்படின்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் கூட சுயமரியாதையே இல்லை. நீங்கள் இன்றைக்கி சொல்கிற மாதிரி நான் ஒத்துக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் அது பொய் சொன்ன மாதிரி ஆகிடும். சுயமரியாதை இல்லாத ஒரு இடத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பாவோட சுயமரியாதையை அந்த இடத்துல இழந்து அப்படியே ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. அனிதா அப்படி பேசுவான்னு ரகு கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கல. அவனுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் அமைதியாக இருந்தான். இப்படியே நாட்கள் போச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரகு அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசினான். அதுக்கப்புறம் திரும்பவும் பெரியவங்க எல்லாரும் சந்தித்து பேசினாங்க. அப்போ ரகுவோட அம்மா, சரி அவங்க இஷ்டம், நாங்கள் கேட்கல, ஆனால் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, சபையில் எங்கள் மரியாதை குறையாத மாதிரி சரியாக பண்ணிவிடுங்க, கல்யாணத்தையும் நல்ல விதமாக பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரகு தன் அம்மாவை பார்க்க அவர் பேசியதை நிறுத்தினார். அதுக்கப்புறம் ரகு அவளை தனியாக பார்க்கும்போது அவளை சமாதானப்படுத்தினான். நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன், உன்னோட சுயமரியாதைக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், நம்ம அவங்களோட தான் சேர்ந்து இருக்க போகிறோம், ஆனால் நான் உன்னை பத்திரமா கவனிச்சுக்கிறேன் என்று ரகு அனிதாவிடம் சொன்னார். இதற்கிடையில் அனிதாவின் அப்பா ரகுவை பார்த்து பேசினார். ரகுவின் சாமர்த்தியம் அவருக்கு மிகவும் பிடித்தது. ரகுவின் குணங்கள் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. ரகு ஒரு விஷயத்தை கையாளும் தன்மையும் அவருக்கு பிடித்திருந்தது. ரகுவின் பொறுமையும், பல பிரச்சனைகள் வந்தாலும் அனிதாவை விட்டு கொடுக்காத தன்மையும், அதே சமயம் அனிதாவிற்காக அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்காம 2 பேரையும் சமன்படுத்தி பொறுமையாக அந்த பிரச்சனையை கையாண்ட விதமும் அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அனிதாவோட அப்பா அனிதாவை கூப்பிட்டு, இவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருமா, நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை விட இவர் உன்னை நல்லா பார்த்துப்பாரு, கவலைப்படாத, நம்ம இந்த கல்யாணத்தை நல்ல விதமாக பேசி முடிக்கலாம். இப்படி அப்பா பேச பேச அனிதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் அவங்க அப்பா கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். அப்பா சாரிப்பா, ஐ லவ் யூப்பா என்று சொன்னாள். அனிதாவின் அப்பா, அனிதா
நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று கூறினார். கொஞ்ச நாள் கழித்து 2 வீட்டு பெரியவங்களோட சம்மதத்தோடவும் இவங்க கல்யாணம் முடிவாச்சு. கல்யாணம் நல்லபடியாக நடந்தது. ரகு அன்னைக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி எப்போவுமே அனிதாவை பத்திரமா பார்த்துக்கிட்டான். ரகு தன் காதலியோட சுயமரியாதை குறையிற மாதிரி என்றைக்குமே நடந்துக்கிட்டதில்லை. சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேவிஸ்ரீ கதைகள்.